Hi nanba, welcome back to ethical hacking series. So இன்னைக்கு ethical hacking ஓட introduction part 2 தான் பார்க்க போறோம். So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, லாஸ்ட் வீடியோவில் ஹேக்கர் டெஃபினிஷன், ஹேக்கிங் டெஃபினிஷன், எத்திக்கல் ஹேக்கிங் டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்துருந்துருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் முடியல, அந்த இன்ட்ரடக்ஷனை பாதி தான் இன்றைக்கி கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு ஹேக்கருக்கு எந்த மாதிரி ஒரு பேசிக் டேர்ம்ஸ் இருக்கணும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹேக்கர்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விஷயம் அவனுக்கு பேசிக் டேர்ம்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்னபிலிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேக் வேல்யூ, அடுத்து பேலோட், அடுத்து எக்ஸ்ப்ளாய்ட், அடுத்து அட்டாக்கிங். ஸோ இந்த 5 விஷயம் வந்து ஒரு ஹேக்கருக்கு காமனாக பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அட்டாக்கிங். ஸோ அட்டாக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்னண்டில் இருக்க மிஷினை அட்டாக் பண்ணணும். அட்டாக்னா சிஸ்டமை தாக்கணும். அட்டாக்கிங் மீன் பார்த்தீங்கன்னா தாக்கணும். எப்படி அந்த சிஸ்டமை தாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர்னபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். அது மூலிமா அந்த சிஸ்டத்தில் இருக்க செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் அட்டாக்கிங் மெத்தட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வர்னபிலிட்டி, மூணாவது பாயிண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். வர்னபிலிட்டி அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரி மூலிமா நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு ரூம் இருக்குது, ஆனால் அந்த ரூமுக்கு டோரே இல்லை. கிரியேட்டிவிட்டி பண்ணிக்கோங்க. ஒரு ரூம் இருக்குது, ஆனால் அந்த ரூமுக்கு டோர் இல்லை. 4 ஜன்னல் கட்டியிருக்காங்க சுற்றி. அதில் 3 ஜன்னல் வந்து ஸ்டீலில் மேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் பியூர் கிளாஸில் மேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 4 ஜன்னலில் எந்த ஜன்னல் வர்னபிலிட்டின்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கிளாஸில் கட்டியிருக்க ஜன்னல் தான் வர்னபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம அந்த வர்னபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. எப்படி அதை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் தான் யோசிக்கிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, அந்த கல் தான் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ அந்த கிளாஸை பிரேக் பண்ண தேவை ஒரு வெப்பன், அந்த வெப்பன் தான் எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வர்னபிலிட்டி அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4th பாயிண்ட் ஹேக் வேல்யூ. ஹேக் வேல்யூ எதுக்கு ஹேக் பண்ணுறீங்க? இன்ஃபர்மேஷனுக்காகவா, இல்லை மணிக்காகவா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்காகவா? ஸோ எக்ஸட்ரா எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹேக் அப்போ தான் வேல்யூபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ ஹேக் வேல்யூ. 5th பாயிண்ட் பேலோட். பேலோட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தி மால்வேர். நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ண போகிற மால்வேர் நேம் தான் பேலோட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் ஒரு மால்வேர் கிரியேட் பண்ணலாம். ஒரு இமேஜில் நீங்கள் ஒரு மால்வேர் கிரியேட் பண்ணலாம். ஒரு எம்எஸ் டாக்குமெண்ட்டில் ஒரு மால்வேர் கிரியேட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு மால்வேர் கிரியேட் பண்ணலாம். அந்த மால்வேருக்கு நேம் தான் பேலோட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகணும்னா இந்த 8 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 8 விஷயம் வந்து பிகினரில் தேவையில்ல. ஆனால் அட்வான்ஸோ மேஸ்டோ நீங்கள் மூவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஹேக்கராக ஆகணும்னா இந்த 8 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த 8 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபண்டமெண்டலும் நீங்கள் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 7, 8, 10 இந்த மாதிரி 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபண்டமெண்டலான கம்ப்யூட்டர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதால் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை பற்றி சொல்லிடுறேன். ஸோ எதுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணும், ஹேக்கிங் லாங்குவேஜுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னென்ன கற்றுக்கணும் நான் சொல்லிடுறேன். ஸோ பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, HTML, CSS. ஸோ இந்த 5 ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை ஒரு தம்ஸ்அப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும், ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகிடலாம். ஸோ எதனால் பைத்தான் கற்றுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ பைத்தான் நீங்கள் கற்றுக்கணும்னா, ஸோ நீங்கள் பைத்தான் எதனால் கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பேசிக் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் மூவ் பண்ணும்போது, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தான் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டூல் கிரியேட் பண்ண முடியும். நீங்களே ஒரு ஓனாக ஒரு டூல் கிரியேட் பண்ணால் அதுக்கு பைத்தான் லாங்குவேஜ் தேவை. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான். அட்வான்ஸ் லெவலில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை. ஸோ HTML, CSS வந்து உங்களுக்கு பிகினிங் லெவலே உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு அந்த HTML, CSS நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு பிகினர் லெவலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நீங்கள் அடுத்து ஒரு அட்வான்ஸோ இல்லை மாஸ்டர் லெவலோ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகணும்னா நீங்கள் ஸ்கிரிப்டிங் லெவல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒரு 2 லாங்குவேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் ஸ்கிரிப்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா SQL லாங்குவேஜ். ஸோ செல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல் ஸ்கிரிப்டிங் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணலான்னு கூட சொல்லலாம். ஸோ செல் ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாங்குவேஜ். ஸோ செல் ஸ்கிரிப்டிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு 6 லைன் கோட் எழுதி ஒரு மிஷின்குள்ளே இருக்க எல்லா டேட்டாவும் எரேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பவரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் செல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லலாம். ஸோ ஒரு 6 லைன் கோடு தான், அதை எழுதி மொத்த கம்ப்யூட்டருமே எரேஸ் பண்ண முடியும். அந்த கோட் மூலிமா பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் தான் அந்த செல் ஸ்கிரிப்டிங். ஸோ அது பை யூஸாக எப்படி நம்ம பண்ணுறோமோ தான் அந்த செல் ஸ்கிரிப்டிங்கில் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL, ஸ்ட்ரக்சர்ட் கொரியர் லாங்குவேஜ். நிறைய பேருக்கு தெரியுமா தெரில, இந்த ஸ்ட்ரக்சர்ட் கொரியர் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஹேக் பண்ணுறதுக்கும் இந்த லாங்குவேஜுக்கு என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி டேட்டா பேஸ், அதாவது நம்ம டேட்டா பேஸ் SQL இன்ஜெக்ஷன் பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு பின்னாடி இருக்க டேட்டா பேஸ் எடுக்கணும்னா அதுக்கு SQL இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த SQL இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு SQL பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் ஸ்ட்ரக்சர்ட் கொரியர் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம். அதனால கண்டிப்பாக SQL தெரிஞ்சிருக்கணும், ஒரு இம்பார்ட்டண்டான லாங்குவேஜ். ஸோ SQL கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் C++, ஜாவா அண்ட் // ஸோ இந்த 4 லாங்குவேஜில் ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சதாலே போதும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆக முடியும். ஸோ எதனால் C++ நீங்கள் கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ C++ல ஹேக் பண்ணலாம், அதாவது அந்த மிஷின்லேயே கோடிங் போட்டு ஹேக் பண்ணலாம் முடியும். ஸோ C++க்கு அந்த ஒரு பவர் இருக்குது. ஸோ ஜாவா அண்ட் // இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஸோ அது சாஃப்ட்வேர் பேஸில் இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஸோ இது C++ இருந்தால் கூட ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் த நெட்வொர்க் ப்ரோக்ராமிங். நெட்வொர்க்கிங் கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரியலனா பேசிக் லெவல் ஹேக்கிங் நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ LAN, WAN 2 கான்செப்ட் இருக்குது பேசிக் ஹேக்கிங் பண்ணும்போது. ஸோ LAN பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், WAN பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அந்த LANல ஹேக் பண்ணும்போது 80% ஹேக்கிங் வந்து LANல தான் நடக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ அட்வான்ஸ் மூவ் பண்ணுறவங்களுக்கு WAN அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ LANல தான் நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஹேக் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நெட்வொர்க்கிங் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 172.168.72.12 ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ணால் அந்த எந்த இடத்துல அசைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு பேசிக் லெவல் நெட்வொர்க்கிங் உங்களுக்கு தெரியும்னா ஸோ நீங்கள் நெட்வொர்க்கிங் படித்து தான் ஆகணும். ஸோ ஹேக்கிங்கோட ஒரு பெரிய பார்ட் தான் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங் பற்றி அதிகமாக ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. 5th பாயிண்ட் கிரிப்டோகிராஃபி தெரியலாம் ஒருத்தனை ப்ரொஃபஷனல் ஹேக்கர்னு சொல்லிக்க முடியாது. ஸோ கிரிப்டோகிராஃபி தெரிஞ்சால் மட்டும் தான் அவன் ஹேக்கர்னு வெளியே சொல்லிக்க முடியும். ஏன் கிரிப்டோகிராஃபி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேக்கிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோகிராஃபிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோனா ஹிடன், கிராஃபினா ஹிடன் ரைட்டிங். ஸோ அந்த ஹிடன் ரைட்டிங் மூலிமா தான் நீங்கள் எல்லா அல்கோரிதமும் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் வந்து ஒரு ஹேக்கருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதமை பிரேக் பண்ணி தான் ஒரு ஹேக்கர் வந்து மற்ற எல்லா விஷயத்தையுமே பண்ணுவான். ஸோ அவனை ஸ்ட்ராங் படுத்தினா கூட அந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் மூலிமா தான் அவனை ஸ்ட்ராங் பண்ணிப்பான். அதனால் கிரிப்டோகிராஃபி வந்து ஹேக்கிங் ஃபீல்டில் ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ கிரிப்டோகிராஃபி சிம்பிளாக சொல்லணும்னா பிகினர்ஸ்க்கு தெரியும்னு பார்த்தா அந்த என்கிரிப்ஷன் டு டீக்ரிப்ஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிரிப்டோகிராஃபி. ஸோ அதோட டெப்த்தாக படிக்கிற லெவல் மட்டும் தான் கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அல்கோரிதமை வச்சு பிட்காயின்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் கிரிப்டோகிராஃபி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் கிரிப்டோகிராஃபி கற்றுக்கணும். இது வரைக்கும் பார்த்த 5 பாயிண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கருக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த 5 விஷயம் தெரிஞ்சதான் சொசைட்டியில் ப்ரொஃபஷனல் ஹேக்கர்னு சொல்லிக்க முடியும். ஸோ லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதனால் அந்த 5 விஷயத்த சொன்னேன். இப்போ சொல்ல போகிற ஒரு 3 விஷயம் வந்து ப்ரொஃபஷனல் ஹேக்கருக்கு மட்டும் இல்லை, பிகினர் லெவலில் நான் ஹேக்கிங் கற்றுக்கணும், அதுக்கு எனக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் வேணுமான்னு கேட்டால் இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு தனி யூனிக் ஸ்கில்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணால் திங்க் கிரியேட்டிவிட்டி, புதுசாக யோசிக்கிறது. ஸோ ஒரு ஹேக்கர்ன்றவங்க புது வழியை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும் ஹேக்கர் இல்லை, புதுசாக யோசிக்கிறதுன்னு ஒரு ஹேக்கர்னு கூட சொல்லலாம். ஸோ திங்க் கிரியேட்டிவிட்டி. ஒரு வைரஸ், திங்க் கிரியேட்டிவிட்டி நல்ல எக்ஸாம்பிள் சொன்னாலும், ஒரு வைரஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அந்த வைரஸில் எக்ஸிக்யூட் பண்ணி வைரஸ் ஃபைலை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அந்த வைரஸ் ஃபைலை எப்படி விக்டமுக்கு சென்ட் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட டார்கெட்டே. ஸோ ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ண மெத்தட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் அந்த விக்டம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது, ஒரு திங்கிங் மைண்ட் இருக்குது. நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ ப்ரொஃபஷனல் ஹேக்கர் எல்லாருமே புதுசான வழியை கண்டுபிடிப்பாங்க, புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஹேக்கர். ஸோ இஸ் கால்ட் எ திங்க் கிரியேட்டிவிட்டி. ஸோ புதுசாக யோசிங்க, புது வழியை கண்டுபிடிங்க, புதுசாக யோசிங்க, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் எ திங்க் கிரியேட்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு லவ் சால்விங் ப்ராப்ளம். ஸோ நிறையா பார்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸில் கூட நம்ம மேக்ஸ் போட்டால் கூட அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு மக்க படித்த மாதிரி போட்டுருவாங்க ஆன்சரை. ஸோ இந்த ஹேக்கிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக சரி சால்வ் பண்ண முடிஞ்சிடும் டெக்னாலஜி வைஸில். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நம்ம தான் தேடணும். ஸோ அந்த சொல்யூஷன் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பிரச்சனை சிம்பிளான பிரச்சனை தானே, சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லேர்ன் டு த லவ் சால்விங் ப்ராப்ளம், இந்த மெத்தட் கரெக்டாக ஒரு ஹேக்கருக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்பீரிமெண்ட் எ லாட்.
ஸோ ஒரு விஷயத்த ஒரு ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த மெத்தட் முடிஞ்சோடனே அந்த மெத்தட் இனிமேல் தூக்கி போட்டுறக்கூடாது. மறுபடியும் அந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மெத்தட்லேருந்து புதுசாக ஒரு மெத்தட் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும். ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ பார்த்தவனே சொல்லிடணும் இதை வந்து ஹேக் பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்க்கு வரதான் எக்ஸ்பீரிமெண்ட் லாட். ஸோ அதனால் நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க. ஹேக்கிங்கோட பேசிக் ஸ்டெம்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகணும்னா எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நம்மளோட இன்ட்ரடக்ஷன் தியரி கிளாஸ் முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேக் பண்ண போகிறோம், எந்த சாஃப்ட்வேர் வச்சு ஹேக் பண்ண போகிறோம்னு உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய டவுட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லேப் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் லேப் செட் பண்ண போகிறோம். காமன்லி நிறைய பேர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஹேக்கிங் டூல்ஸ் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ விண்டோஸ் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ ரொம்ப பெரிய ஹேக்கிங் அட்வான்டேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா Kali Linux. ஸோ Kali Linux வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஹேக்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு. Kali Linuxை பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபியான்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. டிபியானும் கேலியும் சொல்ல போனால் ஒரே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேக்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த Kali Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா Kali Linux வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனால இன்னும் 2வது அட்வான்டேஜ் உங்களுக்கு ரொம்ப கூடி இருக்குது. ஓப்பன் சோர்ஸ்னால் ஃப்ரீ தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த ஒரு லைசன்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. 3வது பார்த்தீங்கன்னா Kali Linux எதுக்கு ஹேக்கிங்காக யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டாஸ்கஸ், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், செக்யூரிட்டி ரிசர்ச் அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் உள்ள வந்து கொட்டி கிடக்குது. ஸோ அதனால தான் Kali Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2வதாக பார்த்தா மொபைல் ஃபோனில் நம்ம லேப் செட் பண்ண போகிறோம். மொபைல் ஃபோனில் லேப் செட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் லேப் செட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஹேக்கிங்க்கு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஒரு பிகினர் லெவல் ஹேக்கிங் கற்றுக்கலான்னு நான் சொன்னேன். அதனால் நம்ம மொபைலையும் லேப் செட் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் தான் லேப் செட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன ஹேக்கிங் டூல்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். அந்த நம்ம லேப் செட் பண்ண போகிறதுக்கு உங்கள் மொபைலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஃபுல் செக்யூரோட தான் நம்ம பண்ண போகிறோம். மொபைல் அண்ட் சிஸ்டம் ரெண்டுமே லேப் செட் பண்ணுறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.